Good evening all. So I welcome you all in the daily current affairs session. நேற்று பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி கரண்ட் அஃபேர் வீடியோ நம்ம போடல. ஸோ அதனால ஜூலை 15க்கும் ஜூலை 16க்கும் சேர்த்து கரண்ட் அஃபேர் வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? இதில் மொத்தம் 20 கொஸ்டின். ஸோ அந்த 20 கொஸ்டின் 20 டிஃபரெண்ட் இஷ்யூலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் அதே மாதிரி அந்த கொஸ்டின் எந்த இஷ்யூனால எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நான் இந்த கரண்ட் அஃபேரில் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அண்ட் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க ஃபாலோ பண்ணுறீங்க, அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, அதே மாதிரி முக்கியமான காலேஜ் ஒர்க்ஸு, காலேஜ் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு பிஸியாக இருக்கிறவங்களும் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹெவி ஒர்க்காக தெரியும். அதேனால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 மணி நேரங்கிறது பேப்பருக்காக உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால தான் இந்த ஒர்க்கை நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி உங்களுடைய அதர் ஒர்க்ஸை பார்க்குறதுக்கும் உங்களுக்கான நேரத்தை இது கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் படிக்காமல் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஸோ கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டம்ப்டே கொடுக்காதவங்களுக்கு கரண்ட் அஃபேரை பற்றி ரொம்ப தெரியாது. ஸோ ஒரு அட்டம்ப்ட் கொடுத்ததுக்கப்புறம் கரண்ட் அஃபேரை பற்றி தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது லேட். ஸோ இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இது எங்களுடைய ரெக்வஸ்ட். சரிங்களா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர் எந்த நியூஸ் பேப்பர் வந்து கவர் பண்ணியிருக்குன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் தினமணி. சரிங்களா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சார் ஹிந்து பேப்பர் மட்டும் கவர் பண்ணுறீங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸை கவர் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 2 இங்கிலீஷ் பேப்பரையுமே கவர் பண்ணுறது கஷ்டம்ப்பா. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஒரு நாளைக்கு ஹிந்து, அந்த மாதிரி கவர் பண்ணுறோம். சரிங்களா? சப்போஸ் ஹிந்து படிக்கிறவங்களுக்கு ஏதாவது 1-2 இஷ்யூ மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ. அதுவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கிறவங்களுக்கு ஹிந்துவில் இருக்கக்கூடிய நியூஸ் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் ஹிந்து, ஒரு நாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ரைட். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த லாக்டவுன் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வில் ட்ரை டு டூ போத் த பேப்பர்ஸ். 2 பேப்பரையுமே ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி கம்ப்ளீட் இங்கிலீஷ் யூபிஎஸ்சியோடைய கரண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே அதே மாதிரி கரெக்டான யூபிஎஸ்சினுடைய அந்த டெப்த்லேயே கொஸ்டின்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த லாக்டவுன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த கிளாஸஸும் யூபிஎஸ்சிக்கான கரண்ட் அஃபேர் கிளாஸஸும் தனியாக கொடுப்போம். ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய வீடியோ யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் இஷ்யூவை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஃபாலோ பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் அப்சல்யூட்டாக ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஆனால் யூபிஎஸ்சியினுடைய கரண்ட் அஃபேர் வீடியோ பொறுத்தளவுக்கு வரும் காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி இன் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக தமிழில் இருக்காது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் தமிழ்லேயே இருக்கும், இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் அபவுட் 2022 FIFA FIFA வேர்ல்டு கப் டு பி ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? ஸோ FIFA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வேர்ல்டு கப் தான். ஸோ 2022 FIFA உலகக்கோப்பை எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார். இதுக்கான ஆன்சர் கத்தார். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு FIFA வேர்ல்டு கப்பில் கூட இந்தியன் டீம் கலந்துக்கிட்டது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வேர்ல்டு கப்ல, அதாவது இந்த FIFA வேர்ல்டு கப்ல இப்போ கரண்டா எத்தனை கண்ட்ரிஸ் கலந்துக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கண்ட்ரிஸ் கலந்துக்க போகுது, 32 கண்ட்ரிஸ் கலந்துக்க போகுது. அடுத்த டைம் இது ஒரு 16 கண்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணி 48 கண்ட்ரி. ஸோ அடுத்த FIFA வேர்ல்டு கப் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026ல். ஸோ அந்த FIFA வேர்ல்டு கப்ல 48 கண்ட்ரிஸ் வரைக்கும் கலந்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் இந்த FIFA வேர்ல்டு கப்ல இந்தியன் டீம் கலந்துக்கிட்டது கிடையாது. உலக தரவரிசை பட்டியலில் இந்தியன் ஃபுட்பால் டீமுடைய ரேங்க் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108வது ரேங்க்ல இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்துட்டீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வம் மற்ற ஸ்போர்ட்ஸ்ல இல்லை அப்படிங்கிறதும் இந்த ரிசல்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியாவிலையும் அதே மாதிரி அகாடமிக் லெவல்லையும் ஒரு காலேஜ் ஆகட்டும், ஒரு ஸ்கூல் ஆகட்டும், மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இந்த ஃபுட்பாலுக்கும் கொடுத்து ஃபார்மலான இந்த ஃபுட்பால் மேலே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களும் ஃபியூச்சர் அச்சீவர்ஸாக வருவாங்க அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். ஏன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல, அதாவது ஃபுட்பால் டீமே இல்லாத கண்ட்ரிஸ்ல இப்போ ஃபுட்பால்ல நல்ல ரேங்கிங்ல 10 ரேங்கிங்குள்ள இருக்கு. ஆனா இந்தியா ரொம்ப நாளா ஃபுட்பால் டீம்ல இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் கூட போனது கிடையாது, ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சது கிடையாது. அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ ஃபுட்பாலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்கப்பா. இது ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ்ல ஒரு ஆர்டிகல். அந்த ஆர்டிகல்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்த கொஸ்டின், NABARD எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர்? NABARD எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1982. சரிங்களா? 1982 தான் NABARD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்கி தொடங்கப்பட்டுச்சு. ஸோ NABARD வங்கியை பொறுத்தளவுக்கு நேரடியாக யாருக்குமே கடன் தராது. இது மறைமுகமாக கடன் தரக்கூடிய ஒரு பேங்க். சரிங்களா? NABARD வங்கியை கண்ட்ரோல் பண்ணுறதும் RBI தான்.
நபார்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நபார்டு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு, அதற்குன்னு சிறப்பு சட்டம் இருக்கு. அது ஒரு இண்டிபெண்டன்ட் போர்டு, சரிங்களா. அண்ட் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை கவர்ன்டு பை ஆர்பிஐ ஒன்லி. ஏன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்குள்ளேயும் நபார்டு அப்படிங்கிறது வரும். நபார்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபார்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு குறு தொழில்கள் மற்றும் விவசாயத்திற்கு கடன் செலுத்துவது, அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் மற்றும் விவசாயத்தை ஊக்குவிப்பது. அவங்களுக்கு ஏதாவது நிதி பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு கடன் தந்து ஊக்குவிக்கிறது தான். ஸோ நேரடியாக சிறு குறு தொழில் செய்கிறவங்களும் விவசாயிகளும் நபார்டு வங்கியில் கடன் பெற முடியாது. ஸோ அவங்களுக்கு கடன் தரக்கூடிய நிறுவனங்களுக்கு கடன் தரக்கூடிய வங்கி தான் எதுனா நபார்டு. முதல் 2000 கோடி கேபிட்டல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 20,000 கோடி வரைக்கும் நம்மளுடைய கேபிட்டல் ஃபண்ட் இருக்கு. ஸோ இது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நேரடியாக மக்கள் கடன் பெற முடியாது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கிட்ட கடன் வாங்குறேனோ அவங்களுக்கு கடன் தர்றது தான் எதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நான் கடன் வாங்குற அந்த பர்டிகுலர் கேட்டகரி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம், சிறு நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விவசாயம் மற்றும் சிறு குறு தொழில்களுக்கு நிதி வழங்கக்கூடிய சிறு நிதி நிறுவனங்களுக்கு நிதியளிக்கக்கூடிய வங்கி தான் நபார்டு. Rural Huts is the central government program launched for the support to which department? கிராமிய தொப்பிகள் என்பது எந்த துறையை ஆதரிப்பதற்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூரல் ஹட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராமையும் லான்ச் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் மீன்ஸ் நபார்டு தான். இப்போ ரீசெண்டா நபார்டு வந்து பாத்தீங்கன்னா சில 100 கோடிகள், அதாவது 600-700 கோடி செலவுல வந்து பாத்தீங்கன்னா அந்தமான்ல வந்து இந்த ரூரல் ஹட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்கவும் இந்த ரூரல் ஹார்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ரூரல் ஹார்ட்ஸ் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அக்ரிகல்ச்சர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மகாராஷ்டிராஸ் ஃபர்ஸ்ட் உமன் எலெக்ஷன் கமிஷனர்? மகாராஷ்டிராவின் முதல் பெண் தேர்தல் ஆணையரின் பெயர் என்ன? சரிங்களா, இது வந்து அப்சல்யூட்டா பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலா சத்யநாராயண் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். நிலா சத்யநாராயண் அப்படிங்கிறது அவங்களுடைய பெயர். ஏன் அவங்களுடைய பேர் இதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரைக்கும் மகாராஷ்டிராலேயே வேலை பார்த்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொரோனா பாசிட்டிவ், COVID-19 பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்புல வேற சில பிரச்சனைகளும் இருந்தனால இந்த கோவிட் வைரஸ் தொற்றுனாலையும் அவங்க இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக இறந்தனால அவங்களுடைய பெயர், அவங்களுடைய நியூஸ் தொடர்ந்து பேப்பர்ஸ்ல வந்துட்டே இருந்துச்சு. சரிங்களா. ஸோ மகாராஷ்டிராவினுடைய முதல் உமன் எலெக்ஷன் கமிஷனரே அவங்க தான். சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் உமன் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கீழே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கிரிஜா வைத்தியநாதன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சிஇஓ சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி, தலைமை ஆணையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தலைமைச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த தலைமைச் செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிஜா வைத்தியநாதன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் செக்ரட்டரி. ஸோ அதையும் இந்த நியூஸ்ல கீழே குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் which article of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்தின் கீழ் மாநில தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243. ஸோ இந்த தேர்தல் ஆணையங்களுடைய மிக முக்கியமான வேலையை மத்திய தேர்தல் ஆணையம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்தியாவின் தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும், மத்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தப்பு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய மிக முக்கியமான வேலையை ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன், எம்எல்சி எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த 6 எலெக்ஷன் நடத்துறது தான் அப்சல்யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எலெக்ஷன் கமிஷன், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய மிக முக்கியமான வேலை. லோக்கல் பாடி எலெக்ஷன், இந்த பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷனு, அதே மாதிரி முனிசிபாலிட்டி எலெக்ஷன், முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன், மேயர் எலெக்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எலெக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்த மாட்டாங்க. இது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஏன்னா 1992ஆம் ஆண்டு 73rd 74th அமெண்ட்மெண்ட் படி 1992ல 73rd and 74th சட்டத்திட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகளை வந்து நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அதை முதல் சொன்னவரே ராஜீவ் காந்தி தான். ஜவஹர்லால் நேரு பீரியட்ல தான் முதல் உள்ளாட்சி அமைப்புகளே கொண்டு வரப்பட்டுச்சு ராஜஸ்தான்ல. சரிங்களா. ஸோ அந்த சட்டத்துக்கு அப்புறம் 1992ஆம் ஆண்டு சட்டத்திற்கு அப்புறம் வந்து எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளை கட்டாயமா வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சட்டம் போட்டாங்க. ஸோ அந்த சட்டத்தின் காரணமாக தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா
எல்லா மாநிலங்களும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி தான் ஆர்டிகல் 243 படி எவ்ரி ஸ்டேட் மஸ்ட் ஹேவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்டவே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இருக்கும், மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாநில தேர்தல் ஆணையம் எந்த ஆர்டிகல் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுதுன்னா ஆர்டிகல் 243. நியூ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் இஸ் டு பி செட் அப் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் புதிய பாதுகாப்பு தொழில்துறை அமைக்கப்பட உள்ளது? ஸோ இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படின்னா டிஃபென்ஸுக்கு தேவையான, ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டிவைசஸ், ஈவன் துப்பாக்கிகளை கூட எடுத்துக்காட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃபென்ஸுக்கு தேவையான யூனிஃபார்ம், டிஃபென்ஸுக்கு தேவையான பூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா புல்லட் ப்ரூஃப், இந்த மாதிரி பாதுகாப்புத்துறைக்கு என்னென்ன உபகரணங்கள்லாம் தேவைப்படுதோ அந்த உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை பூங்காவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் மொத்தம் 2 டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடர் இருக்குது. ஒன்று உத்தரப்பிரதேசில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ தான் செட்டப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று யூபியில் இருக்குது, இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கப்பா, அதுக்கான வேலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் டிஃபென்ஸ் காரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்துறை பூங்கா அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த கொஸ்டின், சம்பளா ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டர்? மத்திய அரசின் சம்பளா திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது? இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. சம்பளா ஸ்கீம் இஸ் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, உணவு, இந்த விவசாயத்தை வரக்கூடிய வேஸ்ட்டை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணணும், பதப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளா ஸ்கீம். இந்த சம்பளா ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே மெகா ஃபுட் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியினுடைய ஹப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியினுடைய ஹப் ஸ்டார்ட் ஆக போகுது. அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக விளையும். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக போகும், நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த வேஸ்ட்டை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரிலாம் தயாரிச்சுக்கலாம். ஸோ ஒரு தக்காளி டொமேட்டோ சாஸாக மாற்றக்கூடிய இண்டஸ்ட்ரியை ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு என்னன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் அதனுடைய எக்ஸாம்பிளாக இதை நான் சொல்கிறேன். ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின், இந்தியா ஹேவ் இனாகிரேட்டட் பிஸ்னஸ் மிஷன் ஆன் ஃபுட் ப்ராசஸிங் வித் விச் கண்ட்ரி? எந்த நாட்டோடு உணவு பதப்படுத்தல் தொடர்பான வணிக திட்டத்தை இந்தியா துவங்கியுள்ளது? சரிங்களா, இதில் ஆப்ஷன் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இட்ஸ் ராங். இது வந்து எந்த நாட்டோட சேர்ந்து இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலி கூட சேர்ந்து தான் வந்து நம்ம இந்தியாவுடைய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ப்ரோக்ராமை இன்னைக்கு இனாகிரேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஜூலை 16ஆம் தேதி இனாகிரேட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த நியூஸ் எடுத்தது தான். இட்டாலி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டிடிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், டிடிபிங்கிறது ஒரு தடுப்பூசி. சரிங்களா, அதாவது குழந்தைகளுக்கு வந்து முத்தடுப்பூசின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல முத்தடுப்பூசின்னு போடுவாங்க, அதே மாதிரி தோடுசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த முத்தடுப்பூசி எந்தெந்த நோய்க்கானது அப்படிங்கிறது இந்த கொஸ்டின், புரிஞ்சுங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்தீரியா, டெட்டனஸ், பெட்ரோசிஸ். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இதைத்தான் முத்தடுப்பு ஊசின்னு சொல்லுவோம், டிடிபின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிடிபி எக்ஸ்பேண்ட் டிடிபி அப்படின்னு கூட சம்டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க, சான்சஸ் இருக்கு. டிடிபிங்கிறது டிப்தீரியா, டெட்டனஸ், பெட்ரோசிஸ். ஸோ இந்தியாவில் வந்து இந்திரதனுஷ் அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழே 7 வேக்சின்ஸை வந்து இந்தியா ஃபுல்லாவுமே எல்லா குழந்தைகளுக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கீமோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரதனுஷ். அந்த ஸ்கீமோட பேர் என்னது? இந்திரதனுஷ். அந்த இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேப்பரில் இருக்கிறதுனால தான் இந்த நியூஸை கவர் பண்ணியிருக்கோம். விச் இந்தியன் ரேஞ்ச் செப்பரேட்ஸ் சைனாஸ் ஜிங்ஜாங் ப்ரொவின்ஸ் ஃப்ரம் லடாக்? சீனாவின் ஜிங்ஜாங் மாகாணத்திலிருந்து லடாக்கிலிருந்து பிரிக்கும் இந்திய மலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காரக்கோரம் ரேஞ்ச். ஏன்னா இப்போ இந்தியா சைனா பார்டர் பிரச்சனை, அந்த பார்டர் பிரச்சனை வந்து 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னைக்கு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா, இமயமலையில் ஒரு செட் ஆஃப் ரேஞ்சஸ் தான் நம்ம சொல்லுவோம். இமயமலையவே 3-4 பகுதிகளாக பிரிக்கலாம், முக்கியமாக 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதில் ஒரு மிக முக்கியமான பகுதி என்ன சொல்லுவோம்? காரக்கோரம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு டெசர்ட் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா லடாக் அப்படிங்கிற அந்த யூனியன் டெரிட்டரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு டெசர்ட். சரிங்களா, ஸோ டெசர்ட் அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டகம் அதே மாதிரி சாண்ட் இதை தான் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். தண்ணி இல்லாத பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெசர்ட்னு சொல்லுவோம். அல்டிமேட்டா இந்த லடாக் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து ஐஸா இருக்கிறதுனால, சாலிடா இருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு தண்ணி தட்டுப்பாடு, அதே மாதிரி விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான பகுதி தான். அதனால தான் லடாக் நம்ம என்னன்னு சொல்றோம்? கோல்ட் டெசர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோம். லடாக் இஸ் த கோல்ட் டெசர்ட் ஆஃப் இந்தியா, தார் இஸ் த ஹாட் டெசர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ உலகத்திலேயே வச்சு மிகப்பெரிய டெசர்ட் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16க்கான கொஸ்டின்ஸ், ஜூலை 15க்கான கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இந்திரா இஸ் த மிலிட்டரி எக்ஸசைஸ் ஆஃப் இந்தியா பிட்வீன் விச் கண்ட்ரி? இந்திரா என்பது எந்த நாட்டிற்கு இடையே நடைபெறும் இந்தியாவின் ராணுவ பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ரஷ்யா. ஐஎன்டி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது, ஆர்ஏ அப்படிங்கிறது ரஷ்யாவை இன்சுலேட் பண்ணுறது. சரிங்களா, இங்கே ருஷியன் கொடுத்துருக்கோம், ரஷ்யாங்கிறது ஆன்சர். ரைட், ஓகே.
ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பல நாட்டோட ராணுவத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டு பயிற்சி செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் மலபார்ன்னு ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ் இருக்கு. இந்த மாதிரி நாமடிக் எலிஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மித்ர சக்தி அப்படின்னு ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ் இருக்கு. சூரிய கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ் இருக்கு. இந்த மாரி நெறைய மிலிட்டரி எக்ஸர்சைஸ் இருக்கு. இந்த மாரி மிலிட்டரி எக்ஸர்சைஸ் சர்ச் பண்ணி படிச்சுக்கங்க. இதுலருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா யுபிஎஸ்சிலயும் கேட்கறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அதே மாரி டிஎன்பிஎஸ்சிலயும் கேட்கறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. அட்லஸ் மவுண்டன் ரேஞ்சஸ் இன் விச் கான்டினென்ட்? அட்லஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் உள்ளது? இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து துனிஷியா அப்படிங்கிற நாடு தொடர்ந்து நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. இந்த துனிஷியான்ற நாட்டுல ஒரு பகுதியவே இந்த அட்லஸ் மலைத்தொடர் வந்து கவர் பண்ணுது. அதே மாதிரி உலகத்திலேயே வச்சு அதிகமான நாடுகள் உள்ள கண்டம் எது அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா, ஆப்பிரிக்கா தான். உலகத்திலேயே வச்சு அதிகமான நாடுகளை உடைய கண்டம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா தான். ஆப்பிரிக்கால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீளமா பாயக்கூடிய நைல் நதியும் இருக்கு. அதே மாரி உலகின் மிகப்பெரிய டெசர்ட்னா சஹாராவும் இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கண்டத்தை விட அதிகமான ரிசோர்ஸஸ் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வைரம் அதிகமா கிடைக்கிறது ஆப்பிரிக்கால தான். வைரம் மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கால நெறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யுஎஸ்ல இருந்து எல்லா யூரோப்பியன் கண்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா எல்லாமே ஆப்பிரிக்கால ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. த துனிஷியன் ரெவல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் ஜாஸ்மின் ரெவல்யூஷன் ஆஃப் விச் கண்ட்ரி? சரிங்களா? துனிசிய புரட்சி, மல்லிகை புரட்சி எந்த நாட்டை சார்ந்தது? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகை புரட்சி என்பது எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ துனிசியா நாட்டை சார்ந்தது தான். ஏன்னா அதிலேயே கொடுத்துருக்கோம். துனிசியன் ரெவல்யூஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜாஸ்மின் ரெவல்யூஷன் இஸ் ஆஃப் விச் கண்ட்ரி? துனிசிய புரட்சி துனிசிய புரட்சியை எந்த புரட்சி எனவும் அழைக்கலாம் அப்படின்னும் கேட்பாங்க. அதே மாதிரி மல்லிகை புரட்சி என்பது எந்த நாட்டை சார்ந்தது அப்படின்னும் கேட்கலாம். இந்தியாவிலையும் பார்த்துட்டீங்கன்னா வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா? கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ கிரீன் ரெவல்யூஷனை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன் ரெவல்யூஷனை பத்தியும் கொஞ்சம் பிரீஃபா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லோ ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன்ஸ் இருக்கு இந்தியாவில். ஆனா இதெல்லாம் அக்ரிகல்ச்சருக்காக. இந்த துனிஷியன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளாதார மற்றும் அரசியல் கிளர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், விவசாய புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின். விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலீசஸ் த ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் ரிப்போர்ட்? உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து நிலை அறிக்கையை எந்த சர்வதேச அமைப்பு வெளியிடுகிறது அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன். ஆனா இந்த ப்ரோக்ராமை இந்த சர்வேயை வெளிவிடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன். ஆனா இந்த சர்வேயை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யுனைசெஃப், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ இது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஈவன் FAO அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய அமைப்புகள் இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து தயார் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா இந்த இண்டெக்ஸை வெளிவரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ். WHO advises that a country has to conduct how many COVID-19 tests per day per million population? 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை COVID-19 சோதனைகளை ஒரு நாடு நடத்த வேண்டும் என்று WHO அறிவுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் 140 சோதனைகளை மினிமம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 140 சோதனைகள் மினிமம் 1 மில்லியன் பாப்புலேஷனுக்கு. 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம் பேருக்கு 140 டெஸ்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 டெஸ்ட். அப்படின்னா 100 கோடி பேருக்கு எத்தனை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கோடி பேருக்கு 1400, 14,000, 1,40,000 அப்ராக்சிமேட்டா இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1,90,000 டெஸ்ட், அப்ராக்சிமேட்டா 2 லட்சம் டெஸ்ட் வரைக்கும் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் 2 லட்சம் டெஸ்ட் பண்றாங்களா அப்படியே இல்லையா அப்படிங்கிறத கீழே எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். வாட் ஆர் த டெஸ்ட் யூஸ்டு டு ஃபைண்ட் கொரோனா வைரஸ் இன் இந்தியா? இந்தியாவில் கொரோனா வைரஸை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படும் சோதனைகள் எவை? இதுக்கான ஆப்ஷன் ஏ CBNAT, TrueNet அண்ட் RT-PCR டெஸ்ட். நம்ம கம்ப்ளீட்டா யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா RT-PCR டெஸ்ட் தான் வந்து கொரோனா வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி அதர் கன்ஃபார்மிங் டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBNAT, TrueNet. CBNAT அதனுடைய அப்ரிவியேஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? எலைசா டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலைசா வெஸ்டர்ன் பிளாட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா TB, HIV இது ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கோ எலைசா டெஸ்ட்டை யூஸ் பண்றோம், வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட்டை யூஸ் பண்றோம். Which India European Union summit was held through video conferencing? எந்த இந்திய ஐரோப்பிய யூனியன் உச்சி மாநாடு வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14வது மாநாடு தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சாரி, இது ஆப்ஷன்லேயே கொடுக்கல. 15வது மாநாடு தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலியமா நடந்திருக்கு. இந்தியா ஈரோட்டம் அக்ரிமெண்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் விச் ஃபீல்ட்? ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்து இந்தியா ஈரோட்டம் ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி. சரிங்களா? நியூக்ளியர் எனர்ஜியினுடைய டெவலப்மெண்ட், அணு உலைகளை எப்படி வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டை நம்ம அல்டிமேட்டா வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய யூனியன், கிட்டத்தட்ட அதில் ஐரோப்பியன் யூனியன்ல வந்து 28 நாடுகள் இருக்கு.
அந்த யூனியன் கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அது எது சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தமானது. நியூமோகாக்கல் வேக்சின் இஸ் யூஸ்டு ஃபார் விச் டிசீஸ்? இந்த நியூமோகாக்கல் வேக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏன் தொலைக்காட்சிகள்ல, ரேடியோக்கள்லாம் வந்து அடிக்கடி விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எந்த நோய்க்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா லங் டிசீஸ்க்கு. குழந்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா லங் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நியூமோகாக்கல் வேக்சின்ஸ் யூஸ் பண்றோம். இது ஒரு விதமான பாக்டீரியானால ஏற்படக்கூடிய காய்ச்சல். நியூமோகாக்கல் அப்படின்றது நம்ம நிமோனியா அப்படின்னு கூட சொல்லலாம். நிமோனியா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ல வரக்கூடிய நீர் கட்டுறது, அதனால ஏற்படக்கூடிய காய்ச்சலை தான் சொல்றோம். முக்கியமா சளி, நெஞ்சு சளின்னு சொல்றோம் இல்லைங்களா? எஸ். இது 2 டைப் ஆஃப் நியூமோகாக்கல் வேக்சின்ஸ் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நியூமோகாக்கல் வேக்சின் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கோரோஷியூர் இஸ் ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் அபவுட். கோரோஷியூர் சமீபத்தில் செய்திகளில் உள்ளது. இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கொரோனா வேக்சினா அல்லது கொரோனா டெஸ்ட் கிட்டா இல்லை கொரோனா அவேர்னஸ் ப்ரோக்ராமா இல்லை எதுவும் இல்லையா அப்படிங்கிறத கொஸ்டின். இது வந்து கொரோனா டெஸ்ட் கிட். உலகத்திலேயே வச்சு மிகவும் சீப்பான, அதாவது எளிய, ரொம்ப செலவு கம்மியான கொரோனா டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கிட்டை வந்து டெல்லி ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிட்னுடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோரோஷியூர். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர் நியூஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எங்களுக்கும் அந்த டைமில் ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.